ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதி பக்கத்தில் இணைந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் அதிதி பக்கத்தில் எங்களோடு இணையவுள்ளார் உளவியலாளர் மற்றும் உளவலத்துறையின் விசேட நிபுணர் அகமட் இஃப்திகார் அவர்கள். வணக்கம். கண்டிப்பாக சொல்ல போனால் மனிதர்களுடைய இன்றைய காலகட்டத்தில் சிந்தனைகளாக இருக்கட்டும், இல்லாட்டினா அவங்க நடந்து கொள்கிற விதங்களாக இருக்கட்டும், இப்போ சற்று வித்தியாசமாக இருக்குது இல்லையா? உங்களோட கருத்துப்படி மனிதர்களின் நடத்தைகள், தற்போதைய நடத்தைகள் என்ன, மனிதர்களின் தற்போதைய சிந்தனைகள் என்ன அப்படின்னு எங்களுக்கு கூற முடியுமா? ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. உளவலத்துணையில் அதிகமாக நான் கதைக்கிறது தான் இந்த நடத்தைகள், சிந்தனைகள். இன்றைய நேர்கள் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது, இது ஒரு முக்கியமான ஒரு தலையங்கம். நாங்கள் இந்த இதிலிருந்து பாடசாலை உளவியல் சம்பந்தமாக கதைப்போம். ஆரம்பமாக மனிதர்கள் இப்போது நான் எனது அனுபவப்படி பேசுவதும் அதாவது நடந்து கொள்வதும் அதிகமாக முரண்படுகின்ற தன்மையை நான் காண்கிறோம். அதிகமாக மனிதர்கள் தாங்கள் நினைக்கின்ற சிந்தனைகளை சாதிக்க முயற்சி செய்வார்கள். அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். அதே நேரம் சில சிந்தனைகளை அவர்கள் சரியான சிந்தனைகளா என்று பார்க்காமல் நடந்து கொள்வார்கள். அதே நேரம் அதனை முயற்சி செய்து அதனை நடந்து பார்ப்பார்கள், இது சரியா பிழையா. குழந்தைகள் உளவியலில் தான் அதிகமாக நீங்கள் இந்த நடத்தைகளுக்கும் சிந்தனைகளுக்கும் இடையிலான அதிகமான உறவு இருக்கிறது என்பதை உங்களுக்கு பார்க்கலாம். சமகாலத்தில் உளவியல் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. காரணம், உளவியல் என்றால் இல்லாவிட்டால் மென்டல் ஹெல்த் இஸ் லைஃப். அதாவது உளவலத்துணை அதிகமாக விரிவடைந்த ஒரு துறை, மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுகிறது, தேவையும் இருக்கின்ற ஒரு துறை. ஆகவே நான் நினைக்கிறேன், மனிதர்களை பொறுத்தவரையில் உளவலத்துணை, உளவியல் சார்பான, உள்ளம் சார்பான ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று இருக்க வேண்டும் வாழ்வதற்கு. கண்டிப்பாக சொல்ல போனால் பாடசாலை உளவலத்துறை விஷயங்கள் நாங்கள் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அந்த வகையில் முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பாடசாலை உளவலத்துறை என்றால் என்ன, அதனின் முக்கியத்துவம் என்றால் என்ன அப்படின்னு கூற முடியும்? உண்மையிலே எனது ப்ரொஃபஷன், அதாவது நான் ஒரு ஸ்கூல் கவுன்சிலராகத்தான் இந்த துறையில் முதலாவது படி வைத்தேன். கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்துக்கு மேலாக பாடசாலை உளவலத்துறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இதன் முக்கியத்துவம் பல அதாவது சர்வதேச ரீதியாக, தேசிய ரீதியாகவும் அதிகமாக பேசப்படுகிறது பாடசாலை உளவலத்துணை. காரணம், இந்த மாணவர்களுக்கான மனோநிலை, அவர்களுடைய உள ரீதியான சமநிலையை பேணுதல் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு முக்கியமானது. ஆகவே உளவலத்துணையாளர்கள் பாடசாலை அமைப்பில் இருப்பது கட்டாயமாகும். அரசாங்கத்தின் திட்டங்கள் படியும் உளவலத்துணையாளர்களை அவர்கள் பயிற்றுவித்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் தனியார் பாடசாலைகள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் பிரத்யேகமாக இப்படியான ஒரு துறையை வைத்து அதில் முக்கியமாக தனியாக ஒரு உளவலத்துணையாளரை வைத்திருக்கிறார்கள். இது ஏன் முக்கியம் என்றால், இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் பல பிரச்சனைகளுக்கு, உள்ளம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். அன்றாடம் உங்களுக்கு பார்க்கலாம், தன்னை மாய்த்து கொண்ட சூசைடல் ப்ராப்ளம், அதே நேரம் ட்ரக்ஸ் ரிலேட்டட், போதைப் பொருளுக்கு அடிமையான மாணவர்கள், அதே நேரம் உறவுகள் பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் உள்ள மாணவர்கள், அதே நேரம் கற்றல் பிரச்சனைகள் உள்ள மாணவர்கள், இப்படி பொருளாதார பிரச்சனை உள்ள மாணவர்கள், குடும்ப பிரச்சனைகள் உள்ள மாணவர்கள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இவைகளை மறந்து நீங்கள் வெறுமனே புத்தகங்கள், எழுதுதல், வாசித்தலை பற்றி பேச முடியாது. ஒரு மனித வாழ்க்கையில் முக்கியமாக உள்ளம் சரியாக பயன்படுத்தப்பட்டு உள்ளம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் சம்பூர்ணமான வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் உள்ளம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். உள்ளத்தை மறந்து உங்களுக்கு வாழ முடியாது. ஆகவே நான் நினைக்கிறேன், பாடசாலை மாணவர்கள் அது சிறு பராயத்திலிருந்தே கவனமாக அவர்களுடைய உள்ளத்தை பாதுகாத்த ஒரு அமைப்பாகத்தான் பாடசாலை அமைய வேண்டும். ஆகத்தான் பாடசாலை உளவியலாளர்களுடைய அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் இப்போது பேசுகிறார்கள். இது பல தசாப்தங்களுக்கு முன்னுக்கே அறிமுகமானது. இந்த சர்வதேச ரீதியில் இலங்கையில் இப்போது தான் ஒரு பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில், திறன் விருத்தியில்,
அதே நேரம் அவருடைய உள விருத்தியில், அதே நேரம் அவருடைய தொழில்சார் விருத்தியில், சமூக திறன்களில், அதே நேரம் அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் இல்லான உறவுகள், இவ்வாறான பல பல துறைகளில் உளவியலாளர்கள், பாடசாலையாளர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா சொல்ல போனா பாடசாலை மாணவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எதிர்கொள்ளிட்டே வராங்க. அந்த வகையில பாடசாலை மாணவர்கள் எதிர்நோக்குகின்ற உளவியல் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு விவரித்து கூற முடியுமா? எஸ். உண்மையிலேயே நான் ஆரம்பத்தில் சொன்ன போது பாடசாலை உளவியலாளருக்கு நிறைய வேலை இருக்கிறது. பெற்றோர் பாடசாலையில் மாணவர்களை ஒப்படைத்தவுடன் ஆசிரியர்கள் கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் அந்த கற்பித்தல் சரியான முறையில் நடந்தாலும் இவர்கள் உள்வாங்குகிறார்களா என்றது அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற சமநிலையில் தான் தங்கியிருக்கிறது. ஒரு மாணவன் தனது அன்றாட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளோடு பாடசாலைக்கு வந்தால் அவருடைய கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை சரியாக நடக்காது. அப்போ கற்றல் கற்பித்தல் நடக்கும்போது நாங்கள் அவதானிக்கிற ஒன்று தான் கற்றல் இடர்பாடு. வாசிக்க தெரியாத குழந்தைகள் இருக்கிறார்கள், கணிதம் முடியாத கணித பாட வேலைகள் செய்ய முடியாத குழந்தைகள் இருக்கிறார்கள், ஒழுங்காக பென்சில் பேனைகளை பிடிக்க முடியாத மாணவர்கள் இருக்கிறார்கள், எழுத்துக்களை மாற்றி மாற்றி எழுதும் மாணவர்கள் இருக்கிறார்கள். கற்றல் இடர்பாடு என்ற துறையில் நாங்கள் நிறைய பிரச்சனைகள் மாணவர்கள் எதிர்கொள்கிறார்கள். அதனை நாங்கள் அணுகி வேலை செய்கிறோம். அதே நேரம் எடுத்துக்கொண்டால் மாணவர்கள் மத்தியில் இப்போது ஸ்க்ரீன் எடிக்ஷன் என்ற ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. அதாவது திரைகளுக்கு அடிமைப்பட்ட மாணவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதே நேரம் போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்ட மாணவர்களை நாங்கள் கையாள்கிறோம். அதே நேரம் டிப்ரெஷன் என்று சொல்லுவோம், உள்ள நெருக்கீடுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது. அதே நேரம் பயம் சம்பந்தமாக குழந்தைகள் எங்களோடு கதைக்கிறார்கள், பயப்பாடு உள்ள குழந்தைகள். அதே நேரம் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவருடைய திறன்களில் குறைபாடுகள், நல்ல மாணவர்கள் இருக்கிறாம், நல்ல முறையில் நல்ல பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் இருக்கிறாம், ஆனால் எவ்வாறு ஒரு சகோதரனோடு பேசுகிறது சம்மந்தமாக தெரியாது, எவ்வாறு ஒரு தாயோடு தந்தையோடு பேசுகிறது சம்மந்தமாக தெரியாத குழந்தைகள், எவ்வாறு ஒரு தனது நண்பனை தனக்குள் எடுத்து தனது நட்பை மெயின்டைன் பண்ண நட்பை எப்படி வைத்து கொள்வது என்பது தெரியாமல், திறன்கள் தெரியாமல், அதாவது ஒரு தவறு நடந்தால் அதுக்கு ஒரு சொறி சொல்லக்கூட தெரியாத ஒரு மாணவனாக இருக்க முடியாது. அவர் எந்த எவ்வளவுதான் அவர் கற்றலில் முன்னிருந்தாலும் வேலையிலே அவருடைய சமூக திறன்கள் பிரச்சனைகள் இருந்தால், இவ்வாறு மாணவர்களுடைய பாடசாலை சார் பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன போல் கற்றல் இடர்பாடு இருக்கிறது, உறவு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது. அதே நேரம் போதைப் பொருளுக்கு அடிமையான மாணவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரம் ஸ்க்ரீன் எடிக்ஷன் உள்ள மாணவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரம் சமூக திறன்கள் குன்றிய மாணவர்கள், அதே நேரம் எழுத்தறிவு இல்லை பகுத்தறிவில் பிரச்சனை உள்ள மாணவர்களை நாம் பாடசாலை நினைக்கிறோம். அதாவது அவர்களுடைய மனது சார்ந்த நாம் சொல்லுவோம் மனதுக்குரிய வயதுன்னு சொல்லுவோம், அதனால் மென்டல் ஏஜ்னு சொல்லுவோம். இது குன்றிய நிலையில் அவருடைய ஃபிசிக்கல் ஏஜ் நீங்கள் எடுத்துக்கொண்டால் 19 வயதாக இருக்கலாம், ஆனால் ஒரு 7 வயது மாணவரை போல் கதைப்பார், 8 வயது மாணவர். அதுவும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பாடசாலை மட்டத்தில். என்னென்றால் அவர்களுடைய வளர்ச்சி வீதம், உள வளர்ச்சி வீதம் மெதுவாக நடந்து, அதே நேரம் அப்படி நடக்கும்போது பாடசாலையில் கற்பித்தலிலும் அவர்கள் மெதுவாக தான் வருவார்கள். ஆசிரியர் நினைத்த அவசரத்துக்கு இவர்கள் வாசிக்க மாட்டார்கள், இவர்கள் பிரச்சனைகளை கற்றல் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க மாட்டார்கள், சக நண்பர்களோடு நடந்து கொள்ள மாட்டார்கள், அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை பெரிய ஒரு பின்தங்கிய நிலைமை காணலாம். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக நாங்கள் பாடசாலை உளவியலில் நாங்கள் காட்டுகிறோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பாடசாலை மாணவர்கள் வந்து எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அந்த வகையில் வந்து டீச்சர் வந்து ஏசிட்டாங்க, இல்லாட்டினா வந்து நண்பன் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து என்னை வந்து விட்டுட்டு போயிட்டான், எங்கேயாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து என்னை விட்டு கொடுத்து பேசிட்டான், அந்த மாதிரியான சிறிய சிறிய விஷயங்களுக்காக பாடசாலை மாணவர்கள் இந்த தற்கொலை முயற்சிக்கு வந்து போகிறாங்க இல்லையா? இதை பற்றின உங்களோட கருத்து என்ன, இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு எங்களுக்காக சொல்ல முடியுமா? உண்மையிலே ஒரு தற்கொலை நடைபெறுகிறது என்றால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒன்றாகத்தான் நாங்கள் பேசும்போது கதைப்போம், அதாவது அவர் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப்னு சொல்லுவோம். ஆனால் உளவியலாளர்கள் அப்படி பார்க்க மாட்டார்கள், அதில் ஆழம் என்னென்று பார்ப்போம். அதாவது அந்த குழந்தை சின்ன காலத்திலிருந்து எப்படி வளர்ந்து வந்தது, அதே நேரம் அவருடைய பெற்றோர்கள் எவ்வாறு அந்த குழந்தையை பராமரித்தார்கள், அதே நேரம் அந்த குழந்தையிட பகுத்தறிவு நிலைமைகள் எப்படி இருக்கிறது, அதே நேரம் அந்த குழந்தை இந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனைக்குள்ளே எவ்வளவு காலம்
சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இந்த குழந்தைக்கு இமோஷனல் ரெகுலேஷன் சொல்லுவோம், ஏன் இந்த குழந்தைக்கு அந்த உணர்ச்சிகளை ஒரு சரியான பாதைக்கு திருப்பிக் கொள்ள முடியாது, சரிப்படுத்தி கொள்ள முடியாது. நான் உண்மையிலே நிறைய கேசஸ் பார்க்குறேன். 15 வயதில் 14 வயதிலெல்லாம் தனது காதல் தொடர்புகளை ஆரம்பிப்பார்கள். கேட்டால் தோழியும் 14 வயது 15 வயது கேட்டால் சொல்லுவாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை எங்களுக்கு சரிப்படுத்தி தாருங்கள், நாங்கள் படித்து விட்டு திரும்ப முடிப்போம் என்றெல்லாம் கதைப்பார்கள். இவ்வாறு இவைகள் பிரச்சனைப்பட்டு, அதாவது இமோஷனல் தன்னோட உணர்ச்சிகளை ஃபீலிங்ஸ்களை ரெகுலேட் பண்ண முடியாதாக்கள் போய் பாய்கிறது சாதாரணம். தனக்கு ஏதாவது ஒரு ஹார்ம் பண்ணிக்கூட சாதாரணமாக நடக்கும். அதாவது இது நான் நினைக்கிறேன், பெற்றோர்கள் தான் தந்த குழந்தைகளை சிறுபிராயத்திலிருந்து வளர்த்து வரும்போது இவைகளை சரிமுறையில் நெறிப்படுத்த வேண்டும். உதாரணமாக பெற்றோர்களிடமிருந்து தான் இவர்கள் அந்த இமோஷனல் ரெகுலேஷனை பழகுவாங்க. தந்த உணர்வுகளை எவ்வாறு நெறிப்படுத்தல் என்ற பகுதியையும் பெற்றோர்களிடம் தான் அதிகமாக அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். கோபம் வார பெற்றோர்களிடமிருந்து அமைதியான குழந்தைகளை எதிர்பார்க்க முடியாது. ஒரு உணர்ச்சி வசப்படும் ஒரு தாய் தந்தையிட்டிருந்து அமைதியான ஒரு குழந்தையை எதிர்பார்க்க முடியாது. ஆகவே குழந்தைகளை வளர்க்கும்போது பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய பிரச்சனைகளில் சம்மந்தப்படும் போது நீங்கள் அழகான முறையில் அதனை நெறிப்படுத்தினால் அதனை பார்த்து தன் குழந்தைகளும் செய்ய பழகுவார்கள். ஆகவே இந்த சூசைடல் பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணங்கள் பல இருக்கிறது. நாங்கள் இவ்வாறான இளம் வயதில் தான் அதிகம் வரும். அவர்கள் பருவம் அடையும் போது தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக வருகிறது. ஆகவே அவர்களுடைய பேக்ரவுண்டை அதாவது அவருடைய அந்த பிரச்சனை பின்புலத்தை கற்று பார்த்தால் பெற்றோர்களுடைய குழந்தை வளர்ப்பு, அவருடைய சூழல், அவருடைய தனிப்பட்ட பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், உடம்பு உளரீதியான காரணகாரியங்கள் எல்லாம் சம்மந்தப்படுகிறது. ஆகவே தற்கொலைக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு உறவு டைரெக்டாக இல்லை, நம்ம அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். சமூகத்தில் தனது மனது பாதிக்கப்பட்டால், இல்லாவிட்டால் ஒரு மனிதனை ஏமாற்றினால், இல்லாவிட்டால் ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆனால் தன்னை மாய்த்து கொள்ளல், தனக்கு பாதிப்பு ஏற்படுத்தல், இப்படி நாங்கள் எங்களை அதாவது கனெக்ட் பண்ணி வைத்திருக்கிறோம். அது சாதாரணமாக ஆரம்ப காலத்திலிருந்தே நான் நினைக்கிறேன் மனித நடத்தையில் ஒன்றையும் எல்லாரும் செய்து வராங்க. நம்ம குழந்தைகள் அதை நெறிப்படுத்த வேண்டும், வழிகாட்ட வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி தற்கொலை முயற்சிகள் எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரியான வழிகாட்டல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போ உள்ள காலகட்டத்தில் குறிப்பாக வந்து இந்த 13 வயதுடையவர்கள் பாடசாலை மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆசிரியர்கள் கொடுக்குற அந்த ப்ரெஷர், அதாவது வந்து ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு வரலைன்னா நள்ளிரவு 12 மணிக்கு கூட வந்து மெசேஜ் போடுவாங்க, நாளைக்கு வந்து ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னுமே வந்து இந்த 13 வயதுடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து லைட்டாக வந்து பார்க்குறதுக்கு லைட்டாக வந்து ஒரு மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த கையடக்க தொலைபேசியில் ஒரு ஃபில்டர் மாதிரி வந்திருக்கு, அதிலே வந்து செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்து தன்னை தானே வந்து அழகுபடுத்தி கொள்ளுவாங்க. ஸோ இதில் இந்த ஒரு கையடக்க தொலைபேசியாக இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து இந்த கையடக்க தொலைபேசியின் மூலமாக நடக்கின்ற சில விஷயங்களாக இருக்கட்டும், மாணவர்களின் மனதை வந்து எப்படி மாற்றுது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ எந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் பெற்றோர்களுக்கு கையடக்க தொலைபேசியை சம்மந்தப்படுத்தி தான் பேசுவார்கள். ஒரு ஓய்வு நேரம் எடுத்துக்கொண்டாலும் பெற்றோர்கள் சொல்லுவாங்க, குழந்தைகள் கையடக்க தொலைபேசியை கேட்கிறார்கள். அதே நேரம் ஒரு பாடசாலை வேலையை ஆரம்பித்தாலும் ஆசிரியர் அனுப்பியிருப்பதாக ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க. இப்படி இப்போது நம்மளோட வாழ்க்கையில், நம்மளோட குழந்தைகளோட வாழ்க்கையில் ஹேண்ட்ஃபோன் ஒரு பின்னிந்த உபகரணமாக மாறி இருக்கிறது. இதனை நீங்கள் ஆரம்பத்தில் இந்த கேள்வியில் முதலாவது செய்தி சொன்னீர்கள், ஆசிரியர்களோட உறவு, மாணவர்கள் உறவு கட்டியெழுப்பது முக்கியம். அதே நேரம் பாடசாலை வேலைகளுக்கு இவர்கள் இந்த ஃபோனை பயன்படுத்து, இது வந்து ஆரோக்கியமான நிலைமை இல்லை. காரணம் என்னென்றால், வேலைகளை கொடுக்கும் ஆசிரியர் விளங்கி வைத்திருக்க வேண்டும். எந்த அளவு இந்த மாணவன் இந்த மொபைலை பாவிப்பார், எந்த நேரத்தில் பாவிப்பார். உதாரணமாக இரவு நேரத்தில் நீங்கள் ஒரு வேலையை அனுப்பி அதனை காப்பி பண்ணுங்கன்னு போட்டால்
நான் நம்பல அந்த மாணவன் அதனை காப்பி பண்ணுவார், அது மாத்திரம் செய்வார், அதே நேரம் இன்னொரு சைட்டுக்கும் போய் வருவார். எவ்வளவு தூரம் பெற்றோர்கள் இதனை மானிட்டர் பண்ணுவார்கள்ன்றது எங்களுக்கு எந்த விதத்திலேயும் எங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு விடயம். ஆகவே நான் நினைக்கிறேன், இப்போது கையடக்க தொலைபேசியில் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபில்டர் பண்ணலாம், கையடக்க தொலைபேசியில் டைப் பண்ணலாம், கையடக்க தொலைபேசியில் பேசி தன்னோட வாய்ஸ் எடுக்கலாம், ஏஐ இருக்குது. அதே நேரம் அதை ஏஐயை யூஸ் பண்ணுற குழந்தைகள் இப்போ உருவாகிவிட்டார்கள். ஏன் ஒரு கேள்வி அடித்தால் பல ஆன்சர் வருதுன்னு கேட்குற குழந்தைகள் இருக்கிறார்கள். செயற்கை மூலம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஆகவே இவ்வாறான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் எவ்வாறு தொழில்நுட்பத்தை தனது வாழ்க்கையை பிரயோகிக்கிறார்கள் என்ற விடயத்தை கண்டிப்பாக சொல்ல போனால் பெற்றோர்களாக இருக்கட்டும் இல்லாட்டினா ஆசிரியர்களாக இருக்கட்டும் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய உளவியல் சம்பந்தமான வழிகாட்டல்கள் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? பெற்றோர்களும் தான் ஆசிரியர்களும் தான் மாணவர்களுடைய உள்ளங்களை விளங்கி நடந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் வெறுமனே ஒரு சடப்பொருள் இல்லை. அவர்கள் எங்களோட குழந்தைகள், எங்களுடைய பரம்பரை, எங்களுடைய இரத்த ஜீன்ஸ் உடையவர்கள். அவர்கள் மாணவர்கள் என்றது ஒரு மனித குலத்தில் ஒரு பகுதி தான். ஆகவே சில ஆசிரியர்களாக இருக்கலாம், பெற்றோர்கள் இருக்கலாம், மனதை புண்படுத்துதல், மனதை ஒரு முகமாலும் ஒரு அவதானிக்காமல் பேசுதல், இவ்வாறான மனதை பின்படுத்தும் விதமாக நடந்து கொள்வது எந்த காரணம் கொண்டும் நடக்கக்கூடாது. அது பாடசாலையில் ஆசிரியர்களாக இருக்கலாம், வீட்டில் பெற்றோராக இருக்கலாம். யாரும் மனதை புண்படுத்தும் விதமாக குழந்தைகளோடு நடந்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தால் அதனை நீங்கள் வேறாக வைத்துவிட்டு தான் குழந்தைகள் அவர்களை கையாள வேண்டும். நான் பொதுவாக எனது அனுபவத்தில் நான் சொல்வது ஆசிரியர்களுக்கும் இருக்கலாம், பெற்றோர்களுக்கும் இருக்கலாம், அவர்களை விளங்க வேண்டும். அவர்களோடு நல்ல உறவு வைத்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய பலவீனங்களை விளங்க வேண்டும். பெற்றோர்கள் அதிகமாக விளங்கிக்கொள்ளணும் தண்ட குழந்தைகளுடைய கெப்பாசிட்டி, தண்ட குழந்தை எவ்வாறு வளர்ந்து வருகிறான், எவ்வாறு சிந்திக்கிறார், எவ்வாறு பேசுகிறார் என்பது பெற்றோர்கள் அதிகமாக விளங்கிக்கொள்ளணும். ஆசிரியர்களையும் பார்க்கணும். ஆசிரியரை பொறுத்தவரையில் நீங்கள் வெறுமனே வேலைகளை கொடுத்துவிட்டு இதை செய்யுங்கள் அது செய்யுங்கள் என்று கொடுத்துவிட்டு போகக்கூடாது. உங்களோடு ஒரு நல்ல உறவு இருந்தால் நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு வேலைகளையும் சந்தோஷமாக செய்வார்கள். நான் உங்களுக்கு தர வழிகாட்டல் என்றால் நீங்கள் அவர்களோடு நல்ல உறவை மெயின்டைன் பண்ணுங்கள். அதே நேரம் அவர்களை விளங்குங்கள். அதே நேரம் அவர்களுடைய அன்றாட பிரச்சனைகள் பல இருக்கலாம். ஒரு 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 நிமிடம் நீங்கள் காது கொடுத்து தாழ்த்தி கேளுங்கள். என்ன நடந்துச்சு, என்ன இருந்துச்சு, இன்றைக்கு என்ன பிரச்சனை, எப்படி இருக்கிறீங்க என்று. ஆரம்ப காலத்தில் ஆசிரியர்கள் அப்படி தான் இருந்தார்கள், அரவணைத்தார்கள், அவருடைய பிரச்சனைகள் பங்கு கொண்டார்கள். அவருடைய இதனையும் எங்களுக்கு நவீன காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பெற்றோர்களும் தன் காது சாழ்த்தி கேட்கவே மாட்டார்கள். அது ஆக பெரிய பிழை. உதாரணமாக ஒரு 2 வயது குழந்தை என்ன பிரச்சனைகள் பக்கத்தில் வந்தால் அந்த குழந்தை ஒரு மெசேஜ் எடுத்து தான் வந்திருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு தேவைக்கு தான் நம்மக்கிட்ட வருவாங்க. ஆகவே நீங்கள் உங்களோட வேலையை வைத்துவிட்டு அந்த குழந்தைக்கு அவதானம் செலுத்த வேண்டும். ஆகவே 40 பிள்ளைகள் 30 பிள்ளைகளை கற்பித்தல் ஈடுபடுத்தும் ஆசிரியர்கள் நீங்கள் அதிகமாக அவதானிக்க வேண்டிய ஒரு பகுதி தான் இந்த உளவள துணை, அவரோட உள்ளங்கள் சம்பந்தமான விடயங்கள். கவனமாக நடந்து கொள்ளும். ஆரம்பம் நல்லா இருந்து இறுதியான முடிவு அமையக்கூடாது ஆசிரியர்கள். பெற்றோர்களும் தான் குழந்தை காலத்தில் சின்ன காலத்தில் நல்லா இருந்தாங்க, இளம் பருவத்தில் தான் ஒன்றுக்கொன்று பேச படித்து கொண்டாங்க. அதே நேரம் இப்போ நான் சொல்கிறதை கேட்குறாங்க இல்லை செய்மடுக்கிறாங்க இல்லை, இப்படியெல்லாம் பெற்றோர்களுக்காக. இது எல்லாம் உங்களோட குழந்தைகள் தான், நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள். ஆகவே நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கு வடிவமைக்கலாம். தைரியமாக இருந்து அதுக்குரிய நாலேஜை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நாங்கள் கல்யாணம் முடிப்பதற்கு முன்னும் கல்யாணம் வாழ்க்கையை வாழ்றது விளங்குற மாதிரி குழந்தையை பெற்றெடுத்தவுடனும் குழந்தை எவ்வாறு வளர்க்குற என்பதை படிக்க வேண்டும். ஆகவே இது ஒரு கலை. பேரண்டிங் இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். அதாவது பெற்றோரியம் என்பது ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கடமை. இதனை நீங்கள் பிழை விட்டால் உங்களோட நீங்கள் இறந்து போனாலும் அதுக்குரிய பங்குகளை உங்களுக்கு கடவுள் தருவான் என்பது தான் நியாயம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணியிருந்தீங்களா. அந்த வகையில் உளவள துணை மற்றும் உளவியல் பிரச்சனைகளை பற்றி எங்களுக்கு சற்று விபரித்து கூற முடியுமா? உளவள துணை என்று சொல்லும்போது நாங்கள் ஒரு மனிதரோட பிரச்சனையில் உள்ள மனிதருக்கு
அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், அவருடைய குடும்ப வாழ்க்கையில், அவருடைய தொழில் வாழ்க்கையில், அவருடைய அவருடைய பர்சனாலிட்டியில் தேவையான கோல்களை அடையும் மட்டங்களுக்கு அவர்களுக்கு நாங்கள் வழிகாட்டுறது தான். உதாரணமாக ஒரு 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 மனிதர் உங்களோட வரார், கதைக்கிறாரு, அவர் சொல்கிறாரு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது தொழில் சம்பந்தமாக. ஆகவே நாங்கள் தொழில் துறையில் அவரை அனலைஸ் பண்ணி அவருக்குரிய வழிகாட்டலை செய்து கொடுப்போம். ஒரு ஒரு மனிதர் உங்களோட வராரு, குலவள துணையை எடுத்துக்கொண்டால் எங்கள்கிட்ட வராங்க, எனக்கும் எனது பெற்றோருக்கும் இடையிலான பெரிய பிரச்சனை ஒன்று போகுது. அப்போனா அந்த பிரச்சனையை அனலைஸ் பண்ணி அவங்க 2 பேருக்கும் இடையிலான சுமூகமான உறவுக்கான வழிகாட்டல் தான். அவ்வாறு ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய தொழில்சார் வாழ்க்கை, அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய ஆளுமை சார் விருத்திகளுக்கு உதவி செய்தல் தான் உளவள துணையின் சுருக்கம். அது ஒரு ப்ரொஃபஷனல் ரீதியாக தொழில்வான்மையாக செய்தேன். வெறுமனே காண்ற நேரம் அந்த இடத்துல காண்ற நேரம் அட்வைஸ் பண்ணுறேன், அட்வைஸ் இல்லை. அதாவது அட்வைஸ் வராது. கவுன்சிலிங்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கைட் தான் பண்ணுவோம், நான் கைட் பண்ணுவோம். ஆகவே இது நீங்கள் நினைக்கப்படாது 4 பேர் 2 இடத்துல கதைக்கிறது அது ஒரு கவுன்சிலிங்காக மாறாது. மற்றது இந்த இலங்கையை பொறுத்தவரையில் அதிகமான எல்லா சந்திகளிலும் நீங்கள் பார்க்கலாம் உளவியலாளர்கள் இருக்கிறார்கள். அது அது எவ்வாறு நடந்து எந்த இடத்தில் போய் முடியும்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு துறையில் நீங்கள் குறைந்தது ஒரு மாஸ்டர்ஸ் லெவல் சரி போகணும். அப்போ தான் நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட் ஆகுவீங்க. வெறுமனே ஒரு சாதாரணமான ஒரு டிப்ளமா விஷயத்தை வைத்துக்கொண்டு சர்டிஃபிகேட்டை வைத்துக்கொண்டு நீங்கள் பிரச்சனைகள் உண்டு. ஒவ்வொரு பிரச்சனையும் கடல் அளவு. ஆகவே எங்களோட அனுபவம், எங்களோட அறிவு, எங்களோட தேடல்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனுக்கு வழிகாட்ட உதவி செய்யும். ஆகவே நாங்களும் கவனமாக அணுக வேண்டிய ஒரு துறை தான் இது. இந்த அண்மை காலத்தில் இந்த துறைக்கு அதிகமான கேள்வி இருக்கிற நீங்கள் கேட்ட கேள்வியில் முக்கியமாக மனித பிரச்சனைகளுக்கு அவனுடைய ஒரு சரிசமமான வாழ்க்கைக்கு நாங்கள் வழிகாட்டுகிறோம். இதுதான் உளவியல் துறையில் நாங்கள் முதன்மையாக செய்கிறது. நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் இல்லையா, அந்த வகையில் மாணவர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய உளவளத்துறை சம்பந்தமான வழிகாட்டல்கள் என்ன? நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தோம் மாணவர் சார் பிரச்சனைகளை பார்த்தோம். இப்போ மாணவர்கள் என்ற வகையில் நீங்கள் பாடசாலைக்கு போவதற்கான முதலாவது காரணம் நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்வது. வெறுமனே அங்கே கொடுக்கும் பாடசாலை விடயங்கள் எழுதிவிட்டு வாரதுக்கு இல்லை. உங்களை உருவாக்குற என்றால் மாணவர்கள் நீங்கள் எதை முதலாவது விளங்க கொண்டால் நீங்கள் உங்களே விளங்க வேண்டும். நீங்கள் யார், என்ன நோக்கத்துக்காக வாழ்கிறீங்க, என்னென்ன வேலைகள் செய்யணும், உங்களோட பொறுப்புகள், கடமைகள், நான் யாருக்கு பிறந்திருக்கிறேன் மகனாக, நான் எந்த சமூகத்தில் பிறந்திருக்கிறேன், நான் எந்த நாட்டில் பிறந்திருக்கிறேன், நான் காலையில் இருந்தால் மாலை வரைக்கும் என்ன வேலை செய்ய வேண்டும், நான் எவ்வளவு நேரம் உறங்க வேண்டும், நான் எவ்வாறான சாப்பாடுகளை சாப்பிட வேண்டும், இப்படி உங்களை பற்றிய ஒரு சுய உணர்வு ஒன்று உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். நீங்களும் நினைக்கப்படாது ஒரு சாதாரண ஒரு மெட்டீரியல் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடாது. நான் நிறைய மாணவர்கள் பிரச்சனையை அவதானித்து பார்க்கும்போது அவர்கள் சும்மா வாழ்கிறார்கள். காலையில் எழுந்தவுடன் எந்த வேலையும் தெரியாது, பெற்றோரும் வழிகாட்ட மாட்டாங்க, அவர்களுக்கும் தெரியாது. பாடசாலை போக வேண்டியதுக்கு போகிறாங்க, காலையில் ஈவினிங் வந்தவுடன் என்ன வேலை செய்யணும்னு அவங்களுக்கே தெரியாது, திரும்ப பக்கத்தில் இருக்கிற நண்பரோடு சேர்ந்து ஒரு வேலை செய்வாங்க. இப்படி வாழ்க்கையை நீங்கள் ஒரு 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 இலக்கு இல்லாமல் அமைத்து கொண்டால் பிரச்சனையில் முடியும் என்பதற்கு 2 கருத்தில்லை. ஆகவே மாணவர்கள் நீங்கள் உங்களை விளங்குதல், உங்கள் சுற்றுச்சூழலை விளங்குதல், நீங்கள் என்ன நோக்கத்துக்காக வாழ்கிறீர்கள் என்பதை விளங்குதல், நீங்கள் உங்களை அமைதிப்படுத்தி கொள்ளுதல், அதன் ஊடாக உங்கள் சமூகத்தில் நீங்கள் இருக்கிற உங்களோட குடும்பத்தில் ஒரு அமைதி வரும். அதே நேரம் உங்கள் சக நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு அமைதி வரும். மனதில் ஒரு அமைதியை ஏற்படுத்தினால் மட்டும்தான் இந்த மனித வாழ்க்கையை ஓட்ட முடியும். இல்லாவிட்டால் குளறுபடித்தான். காலையிலேருந்து என்ன செய்கிறது, அம்மாவுக்கு போய் சொல்லிட்டு அப்பாவுக்கு உண்மையாக சொல்கிறோம், அம்மாவுக்கு உண்மையாக சொல்லி அப்பாவுக்கு போய் சொல்கிறோம். இப்படி ஒரு சிக்கலான எவ்வாறு கள்ளத்தனமாக நான் இங்கிற வேலைகளை சாதிக்க வேண்டும், எவ்வாறு இந்த இடத்துலேருந்து நான் தப்ப வேண்டும், இப்படி யோசிப்பதை விட்டு நான் எவ்வாறு சரியாக செய்து, நான் ஏன் இந்த பாடசாலை கல்வியை ஒழுங்காக முடித்துக்கொள்வது எவ்வாறு, இதற்கு என்னென்ன உதவிகள் எனக்கு தேவை, என்னை நான் அமைதியாக வைத்துக்கொள்வதற்கு என்னென்ன உதவிகள் எனக்கு தேவை, ஏன் நான் பெற்றோரோடு எவ்வாறு நல்லா நடந்து கொள்வதற்கு என்னென்ன உதவிகள் தேவை, நான் எவ்வாறு பெற்றோரோடு கதைப்பது, இது சம்பந்தமாக ஒரு
ஒரு ஆழமான அறிவை பெற்றுக்கொள்ளணும். சின்ன காலத்தில் உங்களுக்கு வராது. நீங்கள் வளர்ந்து வரும்போது, நீங்கள் பருவம் அடையும் போது தான் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நீங்கள் அதிகமாக முகம் கொடுக்கிற அதிகமான வளர்ந்து வரும், அதாவது அடோலசன்ஸ், அந்த பருவ வயது அடைந்தவர்கள் மனப்பிரச்சனைகள் வாழ்கிறார்கள் பல ஆராய்ச்சிகள் சொல்கிறது. ஆகவே உளப்பிரச்சனைகள் வாழ்வதை விட்டுவிட்டு உள்ளத்தை அமைதியாக வைத்துக்கொள்வது மாணவர்களின் பெரிய ஒரு பொறுப்பு. அதற்கு பெற்றோர்களும் உதவி செய்ய வேண்டும். நான் நினைக்கிறேன், பாடசாலை மாணவர்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள், உணவு பழக்கத்தை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள், நண்பர்களோடு உள்ள உறவுகளை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள், உங்களுடைய சமயசார் சிந்தனைகளை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள், அதே நேரம் தன்னை விளங்கி கொள்ளுங்கள், பெற்றோரோடு உள்ள உறவுகளை ஒழுங்குபடுத்தி, ஆசிரியர்களுடைய உறவுகளை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள், அமைதியான நிலைமையில் பாடசாலைக்கு செல்லுங்கள், அமைதியான முறையில் பாடசாலை விட்டு வாருங்கள், அன்றாட கிளாஸஸ் இருந்தால் அதுக்கும் அமைதியோடு போங்க, அமைதியோடு வாருங்கள். எவ்வேறையும் உங்கள் மத்தியில் ஒரு நிம்மதியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நிம்மதியை ஒரு முக்கியமான ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிலாக்ஸாக இருங்கள். உங்களுக்கு ரிலாக்ஸ் இல்லா போனால் அதுக்கு ஆப்போசிட் நடக்கும். டென்ஷன் ஆவீங்க, டென்ஷன் கூடினால் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, அப்படி பிரச்சனை கூட்டிகிட்டு தான் போகும். ஆகவே உடற்பயிற்சி செய்தல், வெளியே அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுதல், அதே நேரம் விளையாட்டுகளில் ஈடுபடுதல், நண்பர்களோடு வெளியே போய் வருதல், பெற்றோரோடு வெளியே போய் வரும், இவைகளை செய்து உங்களை அமைதிப்படுத்தி கொள்ளுங்கள். கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியாக செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆசிரியர்களுமே இந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கூறுறாங்கன்னா, இப்போ வந்து ஹோம் ஒர்க் சம்டைம்ஸ் பண்ணலை அப்படின்னா அவதூறாக பேசுகிறாங்க. இல்லாட்டினா வந்து அவங்கள வந்து அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லாட்டினாலும் கூட அடிக்கிறாங்க. இல்லாட்டினா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து சின்ன பிள்ளைகள் வந்து தன்னோட பெற்றோர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அம்மா வந்து டீச்சர் வந்து அடிச்சிட்டாங்க இந்த விஷயத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, ஆசிரியர்களுக்கான வழிகாட்டல்கள் என்ன? ஆசிரியர்கள் தன்னை விளங்கணும், மாணவர்கள் எவ்வாறு அவர்களை விளங்கணும். நான் ஆரம்பத்தில் கதைத்தது போல் மாணவர்கள் ஆசிரியர்களும் தன்னை விளங்கணும். தான் ஏன் இந்த பாடசாலையில் கற்பிக்கிறேன், ஏன் நான் இந்த துறையை தெரிவு செய்தேன், என்னால் இந்த மாணவர்களுக்கு என்ன நடக்க வேண்டும், நான் இந்த தொழிலை சரியான ஆளா, நான் ஒரு அமைதியான ஒரு ஆசிரியரா, நானும் குளறுபடியோடு இருக்கிறேனா, எனது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிரச்சனைகளோடு நான் வாழ்கிறேனா, இவைகள் அனைத்தும் உங்களோட சிந்தனைகள், உங்களோட நடத்தைகள், உங்களோடது மனப்பாங்குகள் அனைத்தும் மாணவர்களிடம் பிரதிபலிக்கும். அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கோவப்பட்டு பேசினால் அந்த மாணவன் உங்கள் கிளாஸிலே இருந்து கொண்டு இன்னும் மாணவனுக்கு கோபமாக பேசுவாங்க. அது பிறகு கேட்கப்படாது, இது பெற்றோர்கிட்ட படித்தது அப்படி சொல்லப்படாது. 2 பேரும் பங்களிப்பீங்க, நீங்களும் பங்களிப்பு செய்வீங்க, பெற்றோரும் பங்களிப்பு செய்வீங்க. நான் சொல்ல வரலை ஆசிரியர்களால் தான் மாணவர்கள் கோவப்படுறாங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு கோபத்தையும் தொடர்ந்து ஒரு 30 நாளைக்கு செய்து பாருங்கள், அதில் தாக்கம் நீங்கள் அவதானிப்பீர்கள். ஆகவே உங்களை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களோட நேர அட்டவணைகளை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள், மாணவர்களோடு சுமூகமான உறவை மெயின்டைன் பண்ணுங்கள், அதே நேரம் பெற்றோர்களோடும் சுமூகமான உறவை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பெற்றோடு இவ்வாறு, இந்த பெற்றோடு இவ்வாறுலாம் நடந்து கொள்ள வேண்டாம். அப்படி செய்கிற ஆசிரியர்கள் அதிகமாக குறைவு தான். ஆனாலும் நீங்கள் பெற்றோருடைய உறவையும் நீங்களும் பெற்றோரும் சரியான முறையில் சேர்ந்தால் மாத்திரம்தான் இந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வழிகாட்ட முடியும். நீங்கள் ஒரு கை பெற்றோர் ஒரு பக்கம், இன்னொரு கை மாதிரி தான் நாங்கள் இதனை பார்க்க வேண்டும். என்றால் உங்களுக்கு பொறுப்பாக தான் இந்த மாணவர்களை சாடுகிறார்கள் பாடசாலை அமைப்பில். அதிபர் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதிபர் உங்களிடம் மார்க்ஸ் எப்படி இருக்குது, மாணவர்களை வளர்ச்சின்னு கேட்டே தான் ஆகுவார். ஆகவே நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவு ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைய வேண்டும். ஏன்னால் மாணவர்களுடைய அறிவு சரியான ஸ்பீடாக விருத்தி அடைகிறது. தொழில்நுட்பத்தில் சரியாக முன்னேற்றம் உள்ள காலம். மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் கூகுளை பயன்படுத்தி படித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு முறையும் பாடசாலை விட்டு போய் அடுத்த நாளைக்கு தயாராக முன்னுக்கு ஈவினிங்கே உங்களுடைய சப்ஜெக்டை அவர்கள் பார்த்து விடுவார்கள். இவ்வாறு அவருடைய மூளை வளர்ச்சி அடைந்து கொண்டு ஸ்பீடாக நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் நீங்கள் வளர்ந்து படித்து கொடுக்குறீர்கள். இதுக்காக நீங்கள் வளர்கிறதுக்கு இல்லை, நீங்கள் வளர்ந்த விடயங்களை அவர்கள் மத்தியில் பயன்படுத்துகிறீர்கள். உங்களுக்கு ஏதாவது உளம் சார் பிரச்சனைகள் இருந்தால் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள்.
நீங்கள் இறந்து செத்து போய் மாணவர்களுக்கு படித்து கொடுக்க தேவையில்லை. அப்படி ஒரு படிப்பு தேவையில்லை. பாருங்களேன், நான் இவ்வளோ கஷ்டப்படுகிறேன், நான் இவ்வளோ ஒரு எழுத்து கூட வாசிக்கிறேன். அந்த மாணவர்களிடம் பல பிரச்சனை இருக்கலாம், இல்லாமலே வாசிக்க முடியாமல் இருக்கலாம், கிரகிக்க முடியாமல் இருக்கலாம், யோசிக்க முடியாமல் இருக்கலாம், நடத்தையில் பிரச்சனை. நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அதுக்குரிய எல்லா வழிகாட்டலும் இருக்கிறது, அதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. நீங்கள் அமைதியாக அந்த பாடசாலையில் உங்களுடைய கடமைகளை செய்வதற்கு தயாரான நிலையில் இருக்க வேண்டும். அவசரப்பட்டு கொண்டு ஆத்திரப்பட்டு கொண்டு உங்களுடைய உணர்வுகளை உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண இல்லாமல் சமநிலைப்படுத்த இல்லாமல் கற்றல் வேலைகள் செய்ய முடியாது. கற்பித்தல் என்பது மூளைக்குரிய இன்ஃபர்மேஷன்களை போட்டு மூளையை விருத்தி அடைய செய்தல். மூளை என்பது மனித வாழ்க்கையில் மனித உடல் அமைப்பில் முக்கியமான ஒரு பகுதி. ஹார்ட் டிஸ்க் மாதிரி, சிப் மாதிரி ஒரு முக்கியமான. அந்த இடத்தில் நீங்கள் கூடாதுன்னு போட மாட்டீங்க. உங்களோட பென் டிரைவுக்கே நீங்கள் கூடாத வைரஸ் போட மாட்டீங்க. ஆகவே குழந்தையிட மூளைக்கு நீங்கள் வைரஸ் போடப்படாது. நீங்கள் போட மாட்டீங்க. உங்களை அறியாமலேயே சில நேரங்கள் சில சூழ்நிலைகள் நடக்கும். இதெல்லாம் அனுபவத்தில் நீங்களும் என்னையும் பார்க்க ஆசிரியராக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு விளங்கும். உங்களை நடத்தி எவ்வாறு காப்பி பண்ணணும். வீட்டுக்கு போனால் சின்ன சின்ன பிள்ளைகளும் உங்களை மாதிரி நடிப்பாங்க. அதே நேரம் உங்களை மாதிரி பேசுவாங்க. ஒரு ட்ராமா ஒன்று வைத்து அவங்கள பிரதிபலித்து காட்டுவாங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க. ஆகவே உங்களை கூர்மையாக அவதானித்து வருகிறாங்க. நீங்கள் உடுக்கிற உடுப்பிலிருந்து, பேசுகிற வார்த்தைகளிலிருந்து, நீங்கள் பார்க்குற பார்வையிலிருந்து எல்லாமே அவங்க காப்பி பண்ணி பார்த்துட்டு, யார் இருந்தால் ஏன் மாறிக்கிறீங்க, என்ன வீட்டில் பிரச்சனையாண்டு கேட்க ஆரம்பிக்கிற காலம் கேட்டுட்டும் இருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் கவனமாக இருங்கள். உங்களை முன்னுதாரணமான ஆசிரியராக மாற்றிக்கொள்ளுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லா உறங்குங்கள், நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் ஆகிடுங்க. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக நல்ல முறையில் பாடசாலைக்கு வாங்க. பாடசாலையில் பிரச்சனை இல்லாமல் இல்லை, நான் அதனையும் மறக்கவில்லை. பாடசாலை பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்களுக்குரிய சகல வழிகாட்டல்களையும் செய்து கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டிய வழிகாட்டல்கள் என்ன அப்படின்னு. அதே மாதிரி பெற்றோர்கள் வீட்டில் இருக்கிற நேரம் தன்னோட குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான விடயங்களை படித்து கொடுக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு குழந்தை இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குற நேரத்தில் அந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்டைம்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லாட்டினா ட்ராமா பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லாட்டினா வேற ஒருத்தட்ட கதைச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு காரணமாக அந்த குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் வேறொரு விஷயங்களில் போயிட்டு கவனத்தை செலுத்தும். ஸோ இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, பெற்றோர்கள் வழிகாட்டக்கூடிய நிறைய விடயங்கள் என்ன அப்படின்னு தான். பெற்றோர்கள் இல்லாட்டி குழந்தைகள் இல்லை. குழந்தைகள் யாருமே பெற்றோர்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறார் இல்லை. குழந்தைகளுக்குரிய பெற்றோர்களை நீங்கள் ஒழித்து வைத்தாலும், நான் நிறைய கேசஸ் பார்த்துருக்கிறேன். 45 வயதில் 50 வயதில் தன் அம்மா தேடி போவாங்க, நடப்பாங்க, இந்த ஊரில் இருக்கிற நம்மளோட அம்மாண்டு. ஆகவே வளர்த்தெடுத்த குழந்தை என்றாலும் பரவாயில்லை, ஏதாவது ஒரு கட்டத்தில் தாயை தந்தையை தேடுவாங்க. அதுதான் இந்த மனித வாழ்க்கையோட இயல்பு. நீங்கள் நினைத்தால் குழந்தையை ஒரு நல்லொரு மனிதனாக அமைத்து கொள்ளலாம், வளர்த்தெடுக்கலாம். குழந்தைகளை வளர விடுறா என்று கேட்டால் நீங்கள் நினைப்பீங்க வளர விடுறன்னு தான் நிறைய பேர் செய்கிறாங்க. குழந்தைகளை வளர்க்க வேண்டும். நீங்கள் எவ்வாறு தாவரங்களை தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்களோ அதனை நீங்கள் தான் உங்களோட கைப்பட அமைத்து வளர்த்து எடுக்க வேண்டும். உங்களுக்கு எந்த வடிவில் உங்களோட குழந்தையை அமைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செதுக்கி எடுக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு வழிகாட்டுறதுனால் நான் இன்னொரு மைத்தியாலும் பேசலாம், ஆசிரியர்களுக்கும் தனியாக ஒவ்வொரு மனித்தியாலும் பேசலாம். நான் சுருக்கிக் கொள்ள வேண்டிய காரணத்தால் நான் பெற்றோர்கள் குறிப்பாக சொல்கிறேன். குழந்தை கருவற்றத்திலிருந்து நீங்கள் குழந்தையை வளர்க்கிறீர்கள், குழந்தையை கருவுற்ற காலத்திலிருந்து வளர்க்கிறீர்கள். அல்லாவிட்டால் கல்யாணம் முடித்த நாளிலேருந்து குழந்தை வளர்க்குறேன்னு சொல்லலாம். அதாவது அந்த சிந்தனையோடு தான் நான் கல்யாணம் முடிப்போம். நான் நல்ல ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும், நல்ல ஒரு குழந்தையை வளர்த்தெடுக்கணும்ன்ற சிந்தனையிலிருந்து உங்களோட குழந்தை வளர்ப்பு ஆரம்பமாகும். ஆகவே அதுதான் நாங்கள் சொல்லுவோம், கருவுற்று இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும், நல்ல முறையில் கதைக்க வேண்டும், நல்ல முறையில் நடக்க வேண்டும், நல்ல முறையில் பேச வேண்டும், நல்ல மார்க்க விடயங்கள் அதாவது கடவுளோட நல்ல உறவில் இருக்க வேண்டும். ஏன் பெற்றெடுத்தது போகிற இவைகளெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க? நீங்கள் அதை திரும்பவும் செய்ய வேண்டும். அவன் வந்துட்டான், அவர் வெளியே வந்துட்டான், இப்போ குழந்தை வேறு நான் வேறு இல்லை. உங்களுடைய சிரிக்கிறது, அழுகிறது, உங்களுடைய நடத்தைகள் அனைத்திலையும் குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆரம்பத்தில் காப்பி பண்ணுவாங்க உங்களை பார்த்து. டேடா எப்படி இருக்கிறாங்க, அப்பா எப்படி இருக்கிறாங்க, மாமா எப்படி இருக்கிறாங்க, அம்மா எப்படி இருக்கிறாங்க, தண்ட சகோதரங்கள். அது மாதிரி பெற்றோர்கள் நீங்கள் நினைக்க வேண்டாம், நான் இன்றைக்கு மட்டும் சத்தமாக கதைத்தேன், ஒரு பிரச்சனையும் இல்லை.
அதேபோல் இன்னொரு மாதம் விட்டு மறுவ சத்தமாக கதைத்தேன், பிரச்சனை இல்லைண்டு. நீங்கள் இன்றைக்கு சத்தமாக கதைத்தால் இன்னொரு நாள் அவர் உங்களுக்கு சத்தமாக கதைப்பார். நீங்கள் அப்பாவுக்கு நீங்கள் கோபம் காட்டுறதை பார்த்தால்னா நாளைக்கு அவரும் உங்களுக்கு கோபம் காட்டுவார். ஆகவே பெற்றோருக்குரிய வழிகாட்டலில் நான் முதலாவது சொல்வது, உங்களோட குழந்தைகளை வழங்க வேண்டும். அவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. பாலர் பாடசாலை எடுத்துக்கொண்டால் ஒரு விதமான பிரச்சனை இருக்கிறது. அதே நேரம் பருவமடைந்த மாணவர்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு விதமான பிரச்சனை இருக்கிறது. அதே நேரம் 20 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வேறு பிரச்சனை இருக்கிறது. அதே நேரம் கல்யாணம் கட்டி கொடுத்த குழந்தைகளுக்கு வேறு பிரச்சனை இருக்கிறது. எல்லாம் குழந்தைகள் தானே, இறக்கும்போது தண்டக் மகான் எப்படி இருப்பான்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆகவே பெற்றோர்கள் சரியான ஒரு தைரியமான ஒரு 2 மனிதர்களாக நீங்கள் மாற வேண்டும். முதலாவது மற்றது, நீங்கள் இந்த குழந்தைகளோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலாவது நான் சொல்ல வேண்டும். உங்கள் குழந்தைகளை விளங்க வேண்டும். உதாரணமாக ஒவ்வொரு குழந்தைகளின் நடத்தையில், பேச்சில், வார்த்தையில் ஒரு மெசேஜ் இருக்கிறது, ஒரு விடயம் இருக்கிறது, ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கலாம். சம்டைம் ஏன் என்ற குழந்தை இவ்வாறு கதைக்கிறார், சிந்திக்க வேண்டும். ஏன் என்ற குழந்தை இவ்வாறு நடந்து கொள்கிறான் என்னோடு, சிந்திக்க வேண்டும். நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம். ஒரு 15 வயது ஒரு மாணவன், நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அம்மா எனக்கு எப்படியும் அந்த பிள்ளையை தான் முடிச்சு தரணும்னு இருந்தால் அது ஒரு மெசேஜ் ஒன்று சொல்கிறாரு. நீங்கள் 16 வயதில் கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிறது இல்லை. அதாவது அதனை நீங்கள் பிரேக் பண்ணி நீங்கள் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் தேவையில்லை, நானா நீங்கள் அந்த கேர்ள் அண்டெல்லாம் ஆர்கியூ பண்ண தேவையில்லை. முதலாவது ஏன் இந்த பிள்ளை இப்படி கதைக்கிறன்றதை ஆராயணும். உங்களுக்கு கஷ்டம்னால் இந்த துறையில் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க, பார்க்கணும். நான் இன்றும் பார்த்தேன், அவங்களோட உணர்வுகளை அவர்கள் ரெகுலேட் பண்ணக்கூட முடியாதென்றால் பருவம் அடைந்த மாணவர்கள், மாணவிகள், குழந்தைகள் ஒரு பூனையில் அன்பு காட்டுவாங்க, ஒரு 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 பெண் பிள்ளையில் அன்பு காட்டுவாங்க. அந்த கால நேரத்தில் தாய் தந்தை விளங்கணும், என்னோடையும் இவர்கள் அன்பாக நடந்து கொள்வதுக்கு என்ன செய்யலாம். இதே பிள்ளை நீ காதல் தொடர்பு வந்ததால நீ என்னோட கோபம் காட்டுறாய், நீ அந்த பிள்ளையோட அன்பு காட்டுறதால தான் நீ என்னோட கோவப்படுறாய். இல்லை, அந்த பிள்ளைகிட்டையும் அன்பு தான், உங்கள்கிட்டையும் அன்பு தான், அந்த பூனைக்குட்டிகிட்டையும் அன்பு தான், உங்கள்கிட்டையும் அன்பு தான் நான் எதிர்பார்க்குறேன். அப்போ நீங்களும் அதுக்குரிய அன்பு, ஆதரவு, இரக்கம், பாதுகாப்பு, அரவணைப்பு இவைகளை தான் பெற்றோர்கள் கொடுக்கணும். நீங்கள் எவ்வளவு தான் சல்லி கொண்டு வந்து கொடுத்தாலும், பணம் கொண்டு வந்து கொடுத்தாலும் போதாது அப்பான்னு தான் சொல்லுவான். நீங்கள் எவ்வளவு தான் வீடு மாளிகையெல்லாம் கட்டி வச்சாலும் செத்து போகும்போது நம்மளோட அப்பா என்ன செஞ்சான் நமக்கு இதுதான் கேட்பாங்க. ஆகவே நீங்கள் அன்பு, ஆதரவு, பாதுகாப்பு, அரவணைப்பு, இரக்கம் இவைகளூடாக பிள்ளைகளை வளர்க்கணும். ஒரு காலமும் நீங்கள் நினைக்கப்படாது என் குழந்தை எனக்கு வைராக்கியம், எனக்கு எதிர்த்து நிற்கிறான், எதிர்த்து பேசுகிறான், அதெல்லாம் குழந்தைகளுக்கு சின்னத்தில் வராது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்கள் பிடித்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும், ஏன் இந்த குழந்தை இப்படியான நிலைமைக்கு மாறினன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். பருவ வயதை நீங்கள் சரியான முறையில் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். நீங்கள் நெருங்க வேண்டிய வயது தான் பருவ வயதுன்னு நான் சொல்வேன். சில பெற்றோர் நினைப்பாங்க, அவர் வளர்ந்து வந்துட்டார், நான் அவரை விட்டு தனியாக இருந்து பார்க்கணும். முதலாவது தனியாக செய்கிறது படித்து கொடுக்கணும். நீங்கள் தனியாக வாழ்கிறதுக்கு, தனியாக ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போய் வாழ்கிறதுக்கெல்லாம் படித்து கொடுத்துட்டு தான் தனியாக எப்படி செய்கிறான்னு பார்க்கணும். ஆகவே நான் நினைக்கிறேன், பெற்றோர்கள் அது தாயாக இருந்தாலும் பரவாயில்ல, தந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, பருவ காலத்தில் இன்னும் குழந்தைகளும் நெருங்க வேண்டும். எவ்வாறு நீங்கள் சின்ன காலத்தில் தூக்கி அரவணைத்து வளர்த்தீர்களோ அதே போல் தூக்கி அரவணைத்து வளைக்காட்டியும் மனதளவில் குழந்தைகளோடு நீங்கள் நெருங்க வேண்டும். அவருடைய எல்லா பிரச்சனைகளும் கல்யாணம் கட்டினாலும் உங்களோட கதைக்க வேண்டிய அந்த கம்ஃபர்டபுளாக நீங்கள் கொடுக்கணும். அந்த ஒரு சுமூகமான உறவை நீங்கள் வளர்த்துக்கொள்ளணும். முரண்படுற தன்மைகளை குறைத்துக்கொள்ளணும். நீங்களும் அமைதியாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு கட்டாயம் சரியான ஒரு ருட்டீனை கற்றுக் கொடுக்க வேண்டும். காலையில் எழுப்பினால் இரவு வரைக்கும் ஒரு ஒழுங்கான ஒரு நேர அட்டவணையில் குழந்தைகளை நீங்கள் வழிநடத்த வேண்டும்.
ஏதாவது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிக்னல் கிடைத்தால் என் பிள்ளைகள் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, என் பிள்ளை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு, என் பிள்ளை ஒரு பாவனையில் இருக்கிறாரு, என் பிள்ளை ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கிறாரு, என் பிள்ளை இரவில் பயப்படுறார், இதனை நீங்கள் அவதானித்து அதற்குரிய பரிகாரத்தை செய்துவிட்டு தான் போகணும். நாளைக்கு சரி வரும், மறுநாள் சரி வரும் என்று உங்களுக்கு உளவியல் சார்ந்த உள்ளம் சார்ந்த பிரச்சனைகளை அணுக முடியாது. அது ஒவ்வொரு மணித்தியாலும் செகனுக்கும் மாறிக்கொண்டு தான் இருக்கும். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாணவர்களுக்கு வந்து நவீன தொழில்நுட்பம், அதாவது இப்போல வந்து படிக்கிறதா இருக்கிறதுக்காக லேப்டாப்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம வந்து ஃபோன்ஸாக இருக்கட்டும், ஏஐ தொழில்நுட்பமாக இருக்கட்டும், அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் ஒரு கேள்வி அடித்தா கூட 10 பதில்கள் வந்து வரும் அப்படின்னு கூட சொல்கிறீங்க இல்லையா? இந்த நவீன தொழில்நுட்பம் வந்து மாணவர்களோட வேலையை வந்து, அதாவது இந்த பயிற்சி, அதாவது கற்றுக்கொண்டு இருக்க நேரம் வந்து அந்த வேலைகளை வந்து இலகுவாக்குதா, இல்லாட்டினா கவனத்தை திசை திருப்புதா? உண்மையிலேயே நவீன காலத்தில் தொழில்நுட்பத்தை எங்களுக்கு ஒரு காலமும் தவிர்த்து பேசலை. அது தொழில்நுட்பம் நம்மளோட வாழ்க்கையோடு சேர்ந்து வந்துட்டு, குழந்தைகளுக்கு நான் ஆரம்பத்திலையும் மென்ஷன் பண்ணினேன், ஆரம்பத்திலையும் குறிப்பிட்டேன், ஆசிரியர்கள் விளங்கிக் கொள்ளணும் எவ்வாறான வேலைகளை நீங்கள் கொடுக்கிறீர்கள். எத்தனை மணித்தியாலம் இந்த புள்ள சாதாரணமாக மொபைல் அப்பாட்ட அம்மாட்ட எடுத்து பாவிப்பாங்க. இவங்க கொடுக்குற ஒவ்வொரு வேலைகளும் மணித்தியால கணக்கு நீடி போகிறண்டால் அது குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் இல்லை. ஒவ்வொரு வயதுக்கும் இத்தனை மணித்தியாலம் தான் பாவிக்க வேண்டும் என்று ஸ்க்ரீன் பாவினை சம்பந்தமாக, திரை பாவினை சம்பந்தமாக ஆராய்ச்சிகள் கதைக்கிறது. ஒரு 2 வயது பிள்ளை கீழே 2 வயது கீழே ஒரு பிள்ளை பார்க்கவே கூடாது சட்டப்படி பார்த்தா. அதாவது அந்த ஸ்க்ரீன் வந்து அவங்களோட பேச்சு சிந்தனைகளுக்கெல்லாம் தடைகளாக மாறும். அதே நேரம் பருவமடைந்த மாணவர்கள் இவ்வளோ காலம் பாவிக்கணும். அதே நேரம் பாடசாலையில் ஆண்டு 12, 13 உள்ள மாணவர்கள் எவ்வளோ நேரம் பாவிக்கணும்ன்ற ஒரு அடிப்படை இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட மொபைல் ஸ்க்ரீன் யூஸிங்கெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். கவனத்தை இருக்கும். அது மாணவன்ட மட்டும் இல்லை, ஆசிரியரையும் தான், நம்மடையும் தான், உங்களையும் தான். மொபைல் ஃபோன்ஸ் எல்லா தொழில்நுட்ப கருவிகளும் நம்மளோட கவனத்தை இருக்கும். நாங்கள் ஆசிரியர்ன்ற வகையில் கவனமாக இருக்க வேண்டும். எவ்வாறான வேலைகளை நீங்கள் கொடுக்குறேன்ற நீங்கள் அதைத்தான் ஆரம்பத்தில் கேட்டீர்கள். ஆகவே கவனத்தை இருக்கும் என்பதும் ஒரு முக்கியமான, கவனக்குறைபாடு என்பதும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையும் பாடசாலை சூழலில். அது கவனம் குறைந்தால் கற்றல் பிரச்சனை வரும். கற்றல் பிரச்சனை வந்தால் தன் வாழ்க்கையில் பிரச்சனையை எதிர்கொள்வார். ஆகவே அட்டென்ஷன் டிஃபிகல்ட் சில்ட்ரன் நாங்கள் சொல்லுவோம், அல்லது அட்டென்ஷன் டிஃபிசிட்டி ஹைப்பர் ஆக்டிவ் இஷ்யூஸ் என்று சொல்லுவோம். இப்படி நடத்தை சார் பிரச்சனைகளுக்கும் இந்த அவதானம் குறையும் போது நடக்கிறது. ஆகவே குழந்தைகளோட அவதானத்தை குழந்தைகளும் விளங்கி கொள்ள வேண்டும். நான் எவ்வாறு அவதானமாக இருக்கிறது, அவதானத்தை கூட்டுறதுக்கு சில டெக்னிக்ஸ் வேண்டாம் சொல்லித்தரேன். ஒரு குழந்தையோட அவதானத்தை கூட்டுறதுக்கு நீங்கள் படிச்சுக்கொள்ளணும். ஆசிரியர் இருக்கலாம், பெற்றோர் இருக்கலாம். கண்ணை பார்த்து பேசணும். கண்ணை பார்த்து பேசுகிற பழக்கம் பெற்றோர்கிட்டம் இருக்கணும், ஆசிரியர்கள்ட்டையும் இருக்கணும். தொட்டு பேசணும், சுருக்கமாக பேசணும். அதே நேரம் ஒரு மொழியில் சுருக்கமாக பேசி முடிக்கணும். 4 மொழியை போட்டு பேசப்படாது. இவ்வாறு குழந்தைகளோட அவதானத்தை கூட்டுவதற்கென்றால் இந்த இனிப்பு பண்டங்கள், இப்படியான ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ், அதுகளெல்லாம் அவதானத்தை எப்படியுமே குறைக்கும். அவதானத்தை அபிவிருத்தி செய்வது, அதாவது அட்டென்ஷன் டெவலப்மெண்ட்ன்றது ஒரு முக்கியமான துறை. பெற்றோர் விளங்கும் நுணுக்கமான வேலைகள், இந்த பசில்ஸ், இந்த காலேஜ் ஒர்க், ஆர்ட்ஸ் ஒர்க், ஒர்க்கிங் வித் கிளே, இதெல்லாம் வந்து எப்படியுமே அவதானத்தை கூட்டும். பாடசாலையில் நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்கிறோம், எல்லாமே அவதானம் இழக்கும் போது லேர்னிங் ப்ராப்ளம் வரும். கற்றல் இடர்பாடு வாழ்க்கை பிரச்சனையை கொண்டு வரும். இறுதியாக கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இந்த துறையின் உங்களின் அனுபவம் மற்றும் மக்களுக்கு நீங்கள் கூற நினைக்கின்ற விடயங்கள் என்ன? உண்மையிலே நான் மனிதனான் என்றால் இந்த துறையில் தான். அதாவது மனிதனை விளங்கணும் என்றால் நீங்கள் உளவியல் படிக்கணும். அதாவது மனிதன் மனசை விளங்குற ஆற்றல்கள் ஒவ்வொருத்தருக்கு மத்தியில் வரணும். நம்ம உளவியலாக தேவையில்லை. நான் பேசுகிறது பக்கத்தில் இருக்கிறவருக்கு பாதிக்குமான்றது சரி உங்களுக்கு விளங்கணும். அப்போ இல்லாட்டி நம்ம மனிதரோடு வாழையலாம். ஒரு ஒரு சேருக்கு கிக் பண்ணலாம், ஒன்றும் சொல்லாது. இந்த ஒரு வார்த்தை உங்களை கிக் பண்ணி உங்களுக்கு ஹர்ட் பண்ணா நீங்களும் அவரும் வாழையில இந்த உலகத்தில் பிரச்சனைக்குள்ளே சொல்லும். ஆகவே நானும் படிக்கிற மாணவர்களும் வருவாங்க நேற்று. நான் அவங்களும் சொல்வது, இந்த உளவல துணையில் நீங்கள் இந்த சைக்காலஜி கவுன்சிலிங் படிக்கிறேன்னா
தனக்கு நீங்கள் ஆட்படுத்த இயலுமா இருக்கும். தனக்கு கோபம் வந்தால் நீங்கள் எப்படி உங்களை கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு முதலாவது தெரிஞ்சிருக்கும். நம்ம பெரிய கோவக்காரன் வீட்டில் இருக்கிறதுக்கெல்லாம் எரிஞ்சு விடுற இவர் போய் கவுன்சிலிங் செய்யலாம். இவர் போய் நான் பெரிய உளவியலாளர், நான் தான் இலங்கையிலே முக்கியமான உலகத்துறையான் கதைக்கப்படாது. தண்ட சகோதரங்களோடு சரியாக பேச தெரியாது, கதைக்க தெரியாத ஒரு ஆள் இந்த துறையில் எக்ஸ்பர்ட் ஆகலாம். நான் மறுமுகமாக சொல்கிறேன், என்னை வளர்த்து கொள்வதற்கு, நான் என்ன சமூகத்தோடு ஆட்படுத்தி கொள்வதற்கு இந்த துறை எனக்கு உதவி செய்தது. கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்கள் நான் இந்த துறையில் இருக்கிறேன். நான் கண்ட அனுபவம் என்னென்றால், நிறைய பேர் பயம் இந்த ஃபீலை நினைக்கும் போது. ஏதாவது மாத்திரையை கொடுத்துடுவாங்களோ, என்ன போட்டு மென்டல் என்று சொல்லுவாங்களோ, இவங்க சமூகத்தில் நம்மளை ஓரமாக்கிட்டு விடுவாங்களோ. பிரச்சனை 1000 இருக்கும். தன்னோட ஒய்ஃபோட பிரச்சனை இருக்கும், குழந்தையோட பிரச்சனை இருக்கும், சூழலில் பிரச்சனை, கம்யூனிட்டியோட பிரச்சனை இருக்கும், தன்னை யாரும் கணக்கெடுக்கிறான்னு சொல்கிறாங்க, எனக்கு வாழவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு மறைச்சி நான் யார்கிட்டையும் போக மாட்டேன். போனால் நம்மளை கோணராக்குவாங்க, நம்மளுக்கு பைத்தியம்னு சொல்லுவாங்க. அப்படி வாழ்கிற உலகம் இல்லை. உங்களுக்கு சின்ன பிரச்சனைனாலும் பேசுங்க. ஓப்பன் கம்யூனிகேஷன், வாயை திறந்து பேசணும். அது பெட்ரோலுமாக இருக்கலாம், ஆசிரியர்களுக்கும் குழந்தைகள் தான். நம்ம அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு காஃபியா டீன்னா சொல்ல தெரிஞ்சிருக்கோம். எதுனாலும் தாங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லப்படாது. அதாவது அதை கூட உங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியாட்டி நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு நமக்கு தெரியும். இந்த உலகத்தில் இருக்க இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஒன்று பார்த்தேன். அப்பாவோட எல்லாம் சண்டையெல்லாம் போட்டு நான் அப்படி இருந்தேன் இரவு அப்படி கேட்பாங்க. அதாவது அவ்வளோக்கு அவர் அந்த கான்ஷியஸ் நிலைமையை, அந்த உணர்ச்சி வசப்பட்டு போகிறாங்க. இப்போ நான் ஏண்ட அனுபவத்தில் சொல்கிறேன், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆரம்பமாக உங்களோட மனது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் எல்லா பிரச்சனையும் ஆரம்பமாக வந்துடும். நீங்கள் ஒரு அமைதியான தொழிலாளியாக இருக்காட்டி, அமைதியான மாணவர் இருக்காட்டி, அமைதியான குழந்தையாக இருக்காட்டி, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு கோடிக்கணக்கு காசு தந்தாலும் வேலையில் நிம்மதியாக தூக்கம் இல்லாட்டி, உங்கள்கிட்ட இந்த இலங்கையில் அறவாசி எழுதி தந்தாலும் வேலையில் உங்களுக்கு பசி வராட்டி, உங்களுக்கு இந்த உலகத்தை எழுதி தந்தாலும் வேலையில் நீங்கள் குளிக்காட்டி, குளிக்கணும், துப்புரவாக இருக்கணும், சாப்பிடணும், உறங்கணும், அன்றாட வாழ்க்கையில் அமைதியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கோடீஸ்வரனாக மாறலாம். ஆகவே என்ன அனுபவப்படி மனிதர்கள் இன்னும் தன்னை மறந்து வாழ்கிறார்கள். தன்னை இலக்கு, நோக்கு, தான் ஏன் பிறந்தது இதெல்லாம் மறந்து தான் அதிகமான நாட்கள் பாடுறாங்க. ஒரு பிரச்சனையை வர முன் திட்டமிட மாட்டார்கள். கடவுள் நமக்கு உதவி செய்வார், ஒரு டவுட்டும் இல்லை. அவன் படைத்தான், அவன் உதவி செய்வான்ன்றது ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இருக்கும். இல்லை நான் தான் உழைக்கணும், நான் தான் உசுறு விடணும் என்று வாழ்கிற அப்போ உங்களுக்கு மற்ற எல்லாரும் விடுபடுவாங்க. நான் உழைத்தால் தானே 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் தான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். வைஃபையும் முழிக்க வைத்து குழந்தைகள் எல்லாம் ஃபோன் பார்த்துட்டு அப்படி ஒரு ஒரு ஸ்டைல், ஃபேமிலி லைஃப் ஸ்டைலே கூடாத நிலைமையில் இருந்தால் அவர் உழைக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஆகவே நான் இந்த உளவள துணியில் விளங்கினது தான், மனிதர்களை விளங்குறது குறைந்து கொண்டு போகிறது. இதனால் தான் எல்லா பிரச்சனையும் வருகிறது. ஆகவே நான் ஏண்ட அனுபவப்படி நான் மனிதர்களுக்கு சொல்கிற முதலாவது ஒரு கைடன்ஸ் என்னென்றால், நீங்கள் உங்களை விளங்குங்க, உங்களை சுற்றியுள்ள சூழல், உங்களோட யார் யார் பழகுறாருன்ற விளங்குங்க, என்ன தொழில் செய்கிறன்றதை விளங்குங்க. நீங்களும் உங்களை படைத்த கடவுளும் நல்ல உறவை மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா கடவுளும் ஒரு பக்கத்தில் ஒரு சப்போர்ட் ஒன்று தரணும் நம்பிக்கை உள்ளாக்கள் இருக்கிறாங்க தான். ஆகவே நான் நினைக்கிறேன் என்ற விடை உங்களுக்கு பொருந்தும் என்று, இந்த சுருக்கமான விடை. அனுபவங்கள் நிறைய இருக்கிற உண்மை, நிறைய கேசஸ் பார்த்துருக்கிறேன். வருடம் கிட்டத்தட்ட ஒரு 500-300 கேசஸ் நான் ப்ரைவேட்டாக பார்ப்பேன். நான் ஏன் சொல்ல வரேன்றால், சின்ன ஒரு விஷயமா இருக்கும், ஒரு வார்த்தையாக இருக்கும். அப்பா நீ நான் பார்த்தேன் சிசிடிவி கேமராவில் ஒரு 5000 என்ற கேஷியர்லேருந்து எடுத்தாய் என்று சத்தம் போட்டால் குழந்தைவனுக்கு அப்பாட கடை ஒரு நாள் 5000 ரூபா எடுத்திருப்பான். நீ அன்றைக்கும் 5000 ரூபா இல்லாமல் போயிட்டு நீ தான் எடுத்திருப்பாய் என்று அப்பா எடுத்தால் இந்த பையன் வீட்டில் இருக்க மாட்டான், போயிட்டு வரேன் பாய் தான் சொல்லுவாங்க. இப்படி ஆசிரியர் இருந்தான், ஒரு நாள் பிழை விட்டால் லாஸ்ட் கிளாஸ்லேயே உனக்கு சொன்னேனே தான் இதே பிள்ளை தான் சம்டைம் இன்னொரு மாணவனுக்கு சொல்லியிருப்பாவ. இப்போ இல்லாதது உண்டு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லி மனிதர்களை புண்படுத்தினால் பிரச்சனைகள் பெரிதாக தான் போகும். ஆகவே
இப்படியான கேஸ் நிறைய பார்த்துருக்கிறேன். மனிதர்களை விளங்காத, குழந்தைகளை விளங்காத, தொழிலாளர்களை விளங்காமல் வாழ்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளை மாதிரி ஆட்கள் நிறைய வேலை இருக்குது. நம்ம சம்டைம்ஸ் சைலண்ட் போட்டுடுவோம் ஃபோனை. மீண்டால் சரியாக செஞ்சால் வேலை இருக்குது. இல்லை நம்ம சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அப்படி கதைக்கிறது, அது ஒரு அழகில்லை. செய்வதை திருந்த செய். நான் நினைக்கிறேன், என்னால் முடிந்தவாறு நான் சமூகத்துக்கு பங்காற்றணுன்ற ஆசையோடு இருக்கிறேன், செய்துட்டு இருக்கிறேன். சந்தோஷமான வாழ்க்கை. குழந்தைகளும் அதே மாதிரி வருவாங்க. நம்ம ஏதாவது சமூகத்தை செய்தால் நம்மளோட குழந்தைகளும் அப்படி வரும் தான் நியதி. யதார்த்தமான வாழ்க்கையில் வாழுங்க. தியரிஸில் மட்டும் எடுத்துக்கொள்ள வேணும். நீ நல்லா இருக்கணும் என்றது ஒரு தியரி, நல்லா வாழணுன்றது ப்ராக்டிஸ். இடைக்கிட நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். குடும்பத்தில் தண்ணி கொஞ்சம் குடித்தா நல்லமேனா என்று சொல்வது நல்லமா, தண்ணி எடுத்து கொடுக்குற நல்லமா, அப்படி வாழணும். நிறைய விடயங்கள் எம்மோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் உளவியலாளர், உளவளத்துறையின் விசேட நிபுணர் அகமட் இஃப்திகார் அவர்கள். நன்றி.